Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வரவும் அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அளித்த இந்த சந்தர்ப்பத்திற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence in this morning hour to meditate the Word of God. 180 நாட்களில் நீதிமொழிகளை தியானிக்கிற நம்முடைய தியானத்தில் இன்றைக்கு 140வது நாள். Today we are entering day 140 among 180 devotions from Proverbs. கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்த அவருடைய வழிகளை எண்ணி கர்த்தரை துதித்து இந்த நாளிலேயும் அவர் நம்மோடு பேசும்படி அவரையே நாம் சார்ந்து கொள்வோம். Let us praise and thank God for all the ways that the Lord has led us so far, and let us depend on the Lord and lean upon Him for the Lord to speak even today. ஜெபிப்போம். Let us pray. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை இத்தனை நாட்கள் நடத்துவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the grace that you have given to lead this ministry so far, Lord. ஒவ்வொரு நாளும் வேண்டிய சத்தியங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி. Lord, thank you for the truth that you reveal each and every day, Lord. இதன் மூலமாய் அநேகரை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. Lord, thank you for blessing many people through this, Lord. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களோடு பேசும். Lord, even today speak with us. எங்களோடு இடைபடும் ஆண்டவரே. Lord, minister to us, Lord. இன்றைக்கு எங்களை உம்மை போல உருவாக்கும் அப்பா. Lord, make us and mold us like you today, Lord. இன்றைக்கு நலமானதை போதித்து கேட்டவைகளில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். Lord, today teach us that is good to us and help us to, Lord, stay in and remain in what you have taught us. நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். Glorify your name alone, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless you all. இந்த காலை வேளையிலே மீண்டும் நாம் நீதிமொழிகளின் தியானத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். Even this morning, let us continue our devotion from Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். Proverbs chapter 6 verses 6 to 10. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். Go to the ant, you sluggard, consider her ways and be wise, which having no captain, overseer or ruler, provides her supplies in the summer and gathers her food in the harvest. How long will you slumber, O sluggard? When will you rise from your sleep? A little slumber, a little sleep, a little folding of the hands to sleep. So shall your poverty come on you like a prowler, and your need like an armed man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த வேத பகுதியை நாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக அப்படியே அதில் தரித்திருந்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். So we are continually remaining the scripture passage for past 4 to 5 days and meditating on this. இதிலே 3 வார்த்தைகள் நமக்கு பிரகாசமாய் இந்த வசனங்களை வெளிப்படுத்துகிறது. So there are 3 words here that really brightens and reveals here in this way. 3 very important words. முதலாவது, நீ எறும்பினிடத்திலே போ என்ற வார்த்தை. First, go to the ant. Go to the ant. நீ எறும்பினிடத்திலே போ. First, go to the ant. பொதுவாக எறும்புகள் நம்மை நோக்கி வரும். Generally, ants come seeking us.
எறும்புகள் நாம் வைத்திருக்க பொருட்களை நோக்கி வரும். Generally, ants come to the objects or food particles that we have kept. நாம் எறும்பு இருக்கிற இடத்துக்கு போக மாட்டோம். But we will not go to ants. எறும்புகளை பொதுவாக நம்ம தவிர்த்து விடுவோம். Generally, we will avoid those ants. எறும்புகளை பார்த்தாலே நமக்கு ஒரு வெறுப்பு வரும். So when we look at ants, we will really hate them. நமக்கு ஒரு கோபம் வரும். We will feel angry. எறும்புகள் நம் பக்கத்திலே வரவே கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மருந்தெல்லாம் போடுவோம். We also apply all those powders and medicines that they should not come near us. ஆனா ஞானி சொல்றாரு, அது உன்னிடத்துல வருதோ இல்லையோ நீ எறும்பு கிட்ட போ. But the wise man says, no matter whether they come to you or not, but you go to the ant. ஒரு மனிதன் ஞானத்தை அடைய வேண்டுமானால் அவன் பிரயாசம் எடுக்கணும். If a person ought to attain knowledge and wisdom, he has to take an endeavor. அதுவா தன்னை தேடி வரும்னு எதிர்பார்க்க கூடாது. He cannot expect that it will come seeking him. நம்முடைய ஒரு பகுதி, நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். We have to make use of the responsibility, the time that is given to us, and we have to do the work that we are supposed to do. நாம் நினைச்சிடக்கூடாது நாம பார்த்தது, நாம் அறிந்தது, நாம் அருகில் இருக்கிறது தான் நம்முடைய உலகம் அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. We should never think whatever we see, what is very near to us, what is very close by is our world. இல்ல, ஞானி சொல்றாரு, நீ உன் உலகத்தை விட்டுட்டு, அதாவது உன்னுடைய சூழ்நிலையை விட்டுட்டு, நீ அறியாதது, நீ கவனிக்காதது, உனக்கு தெரியாத ஒரு உலகத்தை போய் பாரு. But here wise man says, go out of the world, that is the things which you know, and look at those things which are unaware, which you don't know, which are very tiny. உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன், உன்னுடைய வசதியான உலகம், உன்னுடைய வசதியான சூழ்நிலையை விட்டுட்டு நீ போய் நீ அறியாத ஒரு உலகத்தை பற்றி, நீ அறியாத ஒரு பொருளை பற்றி, ஒரு பிராணியை பற்றி நீ போய் கற்றுக்கொள். You have to get out of your comfort zone and go to a place, go to the tiny creatures, go to tiny things, go to the place which you do not know and learn things new. யார் ஞானத்தை வாழ்க்கையில பெறுவாங்கன்னு சொன்னா, தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், தங்களுடைய தெரிந்த பகுதி, தங்களுக்கு பழக்கப்பட்ட பகுதி, தங்களுக்கு அறிமுகமான பகுதியை இருந்து அவங்க ரிஸ்க் எடுத்து, அவங்க யார் வெளியே போய் கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய எல்லைகளை தாண்டி நான் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஞானத்தை பெற முடியும். Only those who come out of their comfort zone, come out of the zone which they know, only they can learn and attain wisdom, who want to learn more things. யார் தாங்கள் அறிந்தது, தங்களுக்கு தெரிந்தது, தாங்க பார்த்தது தான் உலகம், அதுதான் எல்லாமே அப்படி நினைச்சிட்டாங்களோ அவங்க வளரவே முடியாது. But whoever think that whatever they know, whatever they see is their world, they cannot learn anything. நீ எழும்பி போப்பா. You have to get up and go. நீ அறியாத உலகம் அந்த உலகத்துல இருக்கு. There is a world which you do not know. There are things, there are situations, there are boundaries you have never crossed. நீ அறியாத பகுதிகள், உனக்கு தெரியாத வாழ்க்கையின் எத்தனையோ பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. நீ போய் கற்றுக்கொள். There are many things you do not know, there are many lessons you have to learn, so you have to go and learn. திருப்தி மட்டும் கொண்டாத. Don't be satisfied. நீ எழும்பி போ. You have to go. இரண்டாவது முக்கியமான வார்த்தை அங்க என்னன்னு சொன்னா, the second important word அவர் சொல்றாரு, நீ எறும்பின் இடத்துல போ அப்படின்னு மாத்திரம் சொல்லல, அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. He not only says go to the ant, but he says consider her ways and be wise. அதாவது இரண்டாவது முக்கியமான வார்த்தை first is go, second is get understanding from the ants. எறும்புகளிலிருந்து அறிவை பெற்றுக்கொள். First word is go, the second word is get understanding from the ants. நீ பெற்றது இதுவரைக்கும் பெற்றது போதாது. Whatever you received so far is not enough. கொஞ்சம் அதிகம் உனக்கு கிடைக்குமானா கூட போ. If you can get little more, you can go and get it. பொதுவா ஒரு எறும்பட்ட போய் என்னங்க பாடம் படிக்கிறது நம்ம யோசிப்போம். So generally we will think, what lesson can we learn from an ant? இது எறும்பு சின்ன பிராணிகிட்ட போய் நான் என்ன படிக்கிறது? What can I learn? What lesson can I learn from tiny creatures like ants? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எறும்புகளை பற்றி பேசும்போது. I have already told you about these ants. மனுஷனுடைய சராசரி வாழ்க்கை 60 வருஷம் இன்றைக்குன்னு சொல்றாங்க. So generally the lifetime of a human being is 60 years. கர்த்தர் நியமித்த வருஷம் 70 ஆண்டுகள். So the years that is appointed by God is 70 years. ஆனா எறும்புக்கு கர்த்தர் நியமிச்சது 60 நாட்கள், 90 நாட்கள் தான், 3 மாசம் தான். But for ants it is just 60 days which the Lord has appointed for them. ஆனா அதுகிட்ட போய் படி. But you learn from it. மனுஷனுடைய மூளை திறனை காட்டிலும், நான் உங்களுக்கு ஏற்கனவே எறும்பை பற்றி பேசும்போது சொன்னேன், எறும்பினுடைய மூளை திறன் 40,000 மடங்கு சிறியது. So I told you about the human brain and ant brain, which is almost 40,000 times lesser than the human brain. அவ்வளவு சின்ன எறும்பிட்ட இருந்தாலும் நீ போய் கற்றுக்கொள். Though that ant is such a tiny creature, you have to learn. அடுத்த அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில
எவ்வளவு சின்ன காரியமா இருந்தா கூட அதிலிருந்து கூட ஞானத்தை நாம உறிஞ்சி எடுக்க முடியும்ன்றதை மறந்துடாதீங்க. So it means that no matter how tiny a creature or thing might be, but you can observe and extract some wisdom from it. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு புட்டி நிறைய நம்ம தேனை வாங்குறோம். Today we buy a bottle full of honey. ஆனா இந்த தேன் எப்படி வந்தது தெரியுமா? But how did you get it? Microliters of tiny drops of honey. ரொம்ப கண்ணுக்கு கூட தெரியாத, கையில பிடிக்க முடியாத அளவு கொஞ்சம் தேனை இந்த தேனீக்கள் பறந்து போய் அநேக பூக்களிலிருந்து உறிஞ்சி எடுத்து சேகரித்தது தான் பாட்டிலா வாங்குற தேன். These honeybees which move around, fly around, they collect and observe tiny microliters of honey which they collect, which we actually extract into a bottle. நாம பொதுவா வந்து ஞானம்னா பெரிய பல்கலைக்கழகத்துல தான் கிடைக்கும், பெரிய புத்தகங்கள்ல கிடைக்கும், பெரிய படிப்புல கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கோம். Generally when you consider wisdom, we always think we will receive wisdom only from great universities, great books and great things. சிலவர்கள் நினைக்கிறோம் ஞானத்தை பெறனா பெரிய இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பண்ணணும். Many times we think if we need to attain wisdom, we have to make a big investment. பெரிய மனிதர்கள் அண்டையில போய் சேரணும். We have to go near big great people. பெரிய முயற்சிகள் எடுக்கணும். We have to take great efforts. சில வேளையில காசே கட்டாம பல்கலைக்கழகத்துக்கே போகாம எந்த மனுஷனையும் பார்க்காம நம்ம டெய்லி பார்க்குற எறும்பை கொஞ்சம் கவனிச்சாலே அதுலேருந்து கூட என்ன கிடைக்கும்னா தேனீக்கள் கலெக்ட் பண்ற மாதிரி விஸ்டம் வந்து கிடைக்கும். Sometimes even without any investment, even without visiting any university or great people, you can get and attain wisdom just from tiny creatures like ants. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது அவர் அங்க சொல்றாரு. The third important word that he says, இங்க பாத்தீங்கன்னா அவர் சிலது கேள்விகள் கேட்கிறார் பாருங்க. Here he asks certain questions. அவர் சொல்றது இங்க பாத்தீங்கன்னா முதலாவது வந்து நீங்க 9ஆம் வசனம் பாருங்க, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய். In verse 9 he says, how long will you slumber? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? When will you rise from your sleep? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ? A little sleep, a little slumber, a little folding of the hands to sleep. அப்ப மூன்று கேள்வி கேட்கிறாரு. He asked three questions here. எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? How long will you slumber? எவ்வளவு நேரம் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? When will you rise from your sleep? நித்திரை செய்யட்டும் என்று சொல்லுவாயோ? So how much more can you say? அப்போ இது என்னன்னு சொன்னா, the third and the most important thing is give serious thought to your life. உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியமான முக்கியமான கேள்விகளை நீ கேட்க வேண்டும். The third word is give serious thought to your life. வாழ்க்கைய வந்து ஏதோ நான் ஒரு கடமையில ஒரு வழக்கத்தின்படி வாழ்ந்துட்டு போறேன்னு போயிடக்கூடாது. You should not live your life as if you live for some just for a namesake. அப்படி வாழ்ந்துடவே கூடாது. You should not live so. வாழ்க்கைய வந்து கேள்விகள் கேட்டு வாழணும். You have to ask questions and live. நல்லா கவனிங்க, வாழ்க்கையில ஞானம் வந்து பதில்களில் இல்ல, ஞானம் உதிக்கிறது வந்து கேள்விகள்ல தான். In our life, wisdom is not in answers but in questions. நாம கேட்கிற கேள்வி சரியா கேட்போமானா பதிலும் சரியான பதில் கிடைக்கும். If we ask right question, you will receive right answer. See, one of the ways children learn, சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பெரிய ரிசர்ச்சர்ஸ், ஞானிகள், பெரிய கல்விமான்கள், பெரிய கண்டுபிடிக்கிறவர்கள், இன்வென்டர்ஸ், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பெரிய உபகரணங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, தத்துவங்களை கண்டுபிடிக்கிறாங்க, ஞானத்தை அடைகிறாங்க அப்படின்னு கேட்டால் அது எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் குவெஸ்டியன், கேள்விகள்ல தான் ஆரம்பிச்சது. One of the ways, right from children to great people, researchers, inventors, scholars, how did they attain so much of wisdom and invent new things? It is because it all started from asking questions. நமக்கு அந்த கேள்விகள் கேட்க தெரியல, அவங்க அந்த கேள்வி கேட்டாங்க. We don't know to ask those questions, but they asked those questions. ஏன் ஆப்பிள் வந்து மரத்திலிருந்து கீழே விழுது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். A person asked why apple falls down from a tree. ஏன் இந்த மரத்திலிருந்து பீந்து வருகிற ஒரு ஆப்பிள் வந்து ஏன் மேலே பறக்க மாட்டேங்குது, கீழே ஏன் விழுது? Why an apple which comes out of a tree falls down but it does not go up? இந்த கேள்வியை கேட்டதனால தான் ஐசக் நியூட்டன் போன்றவர்கள் பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியை பற்றி கற்றுக்கொண்டாங்க. Just because Isaac Newton asked this question, he was able to learn about the gravity of the earth. இத போல எல்லா இன்வென்ஷன்ஸ், எல்லா கண்டுபிடிப்பை பாருங்க, it was all from questions. சரியான கேள்விகளை நாம கேட்கலன்னா சரியான பதில்களை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. Similarly, all the inventions of this world are just a result of the questions. If you don't ask right question, you cannot get a right answer. அதே வேளையில பாருங்க, கேள்விகளை நீங்க தவறா பயன்படுத்துனீங்கன்னா நம்முடைய மதியனமும் அதிகமாயிடும். But at the same time, if you ask wrong questions, your foolishness will increase. நிறைய முறை இயேசுவிடத்துல வந்து சில பேர் கேள்வி கேட்டாங்க தெரியுமா? Many people came and asked questions to Jesus. அதனால அவர்கள் வந்து ஞானம் பெறல, அவங்க வந்து அதனால இடர் அடைந்தாங்க. அதனால அவங்க தேவனுடைய வழிகளை அறியாமலே
தங்களுக்கு தாங்களே ஞானிகள் என்று பெயர் சூட்டி கொண்டு மதியினர்களாக வெளியே போனாங்க. Because of which they did not attain wisdom, but rather they were offended and they just went astray from the way of God and they considered them to be wise in their own eyes. பாருங்க, இயேசுவிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க கேள்வி கேட்டுட்டு கடைசியில அவங்க எதையுமே கற்றுக்கொள்ளல. So they asked questions to Jesus just to find fault with him, but never learned anything from him. இன்னைக்கு நிறைய பேர் questions கேட்கறதும் தப்பான கேள்விகளை கேட்கறதுனால they just waste great opportunities to learn. கற்றுக்கொள்ளக்கூடிய சரியான கேள்விகளை கேட்காமல் குற்றம் கண்டுபிடிக்கிற கேள்விகளை கேட்டுட்டு தங்களுடைய நேரத்தையும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளையும் அவங்க வீணடிக்கிறாங்க. Today many people ask wrong question just to find fault and just waste their time because of it. பாருங்க, நீங்க யாரோ ஒரு சிறந்த மனிதர் உங்க லைஃப்ல பார்ப்பீங்கன்னு சொன்னா, if you see a best man in your life, நீங்க நல்ல பெரிய தேவனால் பயன்படுத்தப்படுகிற இல்ல உலகத்துல பெரிய சிறந்த மனிதர்களை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, if you see a great man or a best man who is used very effectively by God, நீங்க அவர்களிடத்துல உங்களுக்கு ஒரு 10 minutes டைம் கிடைக்குது அல்லது ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். just consider you get just 5 minutes of time with them. நீங்க அதை எப்படி பயன்படுத்துவீங்க? How will you make use of it? அவர்களிடத்துல கேட்கக்கூடிய சிறந்த கேள்விகள் உங்ககிட்ட இருக்கா? Do you have the best question that you can ask them? நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களோ அதற்கேற்ற விதமா தான் ஞானம் உங்களுக்கு வரும். So based on the question you ask, you will receive wisdom. சில பேர் பாருங்க, தேவனால் பயன்படுத்தப்படுகிற அல்லது புகழ்ச்சிக்குரிய தங்கள் வாழ்க்கையில சாதனைகளை படைத்தவர்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா கூட அவங்க போய் கேட்குற கேள்வி என்னன்னா, அவங்கள குற்றப்படுத்தும்படி, அவங்கள கார்னர் பண்றபடி 2-3 கேள்வி கேட்பாங்க. So some people, when they get some time to speak with certain great people or popular people, they will ask questions in a manner just to corner them or pinpoint their mistakes. They wasted their opportunity right there. நிறைய பேர் பாருங்க, பெரிய மனிதர்கள் இப்படி நீங்க கார்னர் பண்ணும்போது கேள்வி கேட்கும்போது அவங்க பதிலே சொல்லாம எழுந்து போயிடுவாங்க. Many great people, if you ask questions just to corner them, they will never answer but leave the place. இந்த கேள்வி கேட்ட முட்டாள் என்ன நினைப்பான்னா, பா நம்மள போல ஞானி யாருமே இல்லை, நம்ம பாருங்க அவர் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அவர் அப்படியே கார்னர் பண்ணி நம்ம கேட்ட கேள்வியில் அப்படியே அவரை மிரட்டிட்டோம் பாருங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. What will this foolish man, he will think that the way that I asked the question, in the question that I twisted and cornered him, he could not answer and he considered himself to be wise in his own eyes. நீ கார்னர் பண்ணது ஒன்று அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, நீ கார்னர் பண்ணது உனக்கு தான் நஷ்டம். You just lost a great opportunity. So you just lost a great opportunity by cornering that person. It is of no loss to him. அவர் அவர் பாட்டு அமைதியா போயிட்டாரு. He just left calmly. அவர் இன்னும் தொடர்ந்து சாதித்து கொண்டே தான் இருக்க போறாரு. He will be continuing to achieve great things. அவர் இன்னும் பெரிய பெரிய சாதனைகளை படைத்து கொண்டே இருக்க போறாரு. He will be achieving great many discoveries and inventions. ஆனா நீ என்ன பண்ண போறனா, கேள்வி கேட்டு பதில் கிடைக்காம சும்மா உட்கார்ந்துட்டு எம்டியா தான் இருக்க போற. எப்படி எம்டியா வந்தியோ எம்டியா தான் போக போற. But like how you went empty, you will return empty just by asking wrong questions. நான் இத சொல்லணும்னு வரல, but it's very important that you handle questions right. தேவன் உங்கள்ட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கொடுக்கும்போது கரெக்ட்டா கேள்வி கேட்கணும். So you have to handle questions right. When the Lord gives you right opportunity, you ask the right questions. அந்த கரெக்ட்டான கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க ஞானத்துல ரொம்ப வளர்ந்துருவீங்க. If you ask right questions, you will grow up in wisdom. அந்த கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். Those questions will change your life greatly. பாருங்க, மற்றவர்கள்ட்ட கேள்வி கேட்டு ஞானத்தை கண்டுபிடிக்கிறது மாத்திரம் இல்ல, நமக்கு இன்னொரு பழக்கம் இருக்கணும், நம்மை பார்த்தே கூட சிலர கேள்வி கேட்கணும். So it is not only attaining wisdom by asking questions to others, but also we have to ask questions to ourselves at times. நாம நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிற பழக்கம் இல்லைன்னா நாம வளரவே மாட்டோம். If you don't have the habit of asking questions to yourself, you cannot grow at all. நான் ஏதாவது தவறு வைத்திருக்கிறேனா? Do you lack something? நான் ஏதாவது சீர்படுத்த வேண்டுமா? Is there something I have to set right? என்னில் ஏதாவது குறை உண்டா? Is there something I'm lacking in? நான் வாழ்வது சரியான வாழ்க்கை வாழுகிறேனா? Am I living the right way of living? இந்த மாதிரி செல்ஃப் சர்ச்சிங் क्वेश्चंस நம்மளை இன்னும் மேம்படுத்தும். So such kind of self searching questions will really make us grow. இன்னொன்னு இருக்கு, மூணாவது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. The third important question. முதலாவது சொன்னேன் நாம மற்றவங்கட்ட கேக்குறது. First question that we ask others. இன்னொன்னு மற்றவர்கள் நாம நம்மளை பார்த்தே கேள்வி கேக்குறது. Second, we questioning ourselves. மூன்றாவது ஒன்று இருக்கு, மற்றவர்கள் நம்மிடத்துல கேள்வி கேட்கும்படி நம்மை வைத்துக் கொள்வது. And third, we should keep us in a way that others should ask questions. கேள்விகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஓப்பன்னஸ் நமக்கு இருக்கணும். We should have an openness to receive questions. யாருமே என்ன கேள்வி கேட்க கூடாது, நான் செய்யறதுதான் செய்வேன், நான் நினைச்சதுதான் சரி, நான் வச்சதுதான் சட்டம்னு இருந்தீங்கன்னா நீங்க வளர மாட்டீங்க. If you say no one should question me, whatever I think is right, whatever I do is right, my rule is right, if you be so, then you cannot grow up in your life. இங்க பாருங்க, ஞானி தம் பிள்ளையை பார்த்து 3 கேள்வி கேட்கிறாரு. Here the wise man asked 3 questions to his son. என்ன கேள்வி? What is that? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? You sluggard, how long will you slumber? 9ஆம் வசனம், உன் தூக்கத்தை விட்டு எப்பொழுது எழுந்திருப்பாய்? Verse 9, when will you rise from your sleep? 10ஆம் வசனம்,
இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும்னு சொல்லுவாயா? And verse 10 says, how long? A little sleep, a little slumber, a little folding of the hands to sleep. இந்த கேள்வி மாத்திரம் அவர் ரிசீவ் பண்ணலன்னா அவர் வளர போறதில்ல. If he doesn't receive those questions, he will not grow up. சில வேளையில சில கேள்விகள் நம்மிடத்துல கேட்கப்படும் போது நமக்கு உடனே பதில் தெரியாம இருக்கலாம். Sometimes when certain questions are asked to us, we may not have the right answer. சில வேளையில பதில் சொல்லுகிற நிலையில நாம் இல்லாம இருக்கலாம். Sometimes we may not be in a situation to answer those questions. But don't be uncomfortable with questions at all. You need to be willing and ready and open to receive questions. When you avoid questions, when you decline questions, you have stopped growing. எந்த தலைவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில அவர்கள் கேள்வி கேட்கப்பட வேண்டும். No matter how great a person might be, how great a leader might be, but he should be questioned. சில கேள்விகளால் தான் நாம நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம் இன்னும் எவ்வளவெல்லாம் மேம்படலாம், இன்னும் எப்படியெல்லாம் வளரலான்னு நமக்கு தெரியாத காரியங்களை கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஒரு நல்ல ட்ரிகரிங் பாயிண்ட் என்னன்னு சொன்னா சிலர் கேட்கிற கேள்விகள். Certain questions that we receive are the triggering point which will make us to realize what is our fault and where we can grow up more. என்ன விட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா இத பத்தி பேசிடுவேன் நான். If you leave me, I will talk about this all the day. But I want to really get into the subject today. அப்போ மூன்று காரியங்களை இந்த சப்ஜெக்ட் இந்த காரியம் பேசுது. So these three things is being spoken in the subject. முதலாவது எறும்பிட்ட போ. First, go to the ant. இரண்டாவது எறும்பினிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள். Second, get understanding from the ants. மூன்றாவது உன்னுடைய வாழ்க்கையை நீ ரொம்ப சீரியஸான எண்ணங்களுக்கு இடம் கொடு. Third, give serious thought to your life. நீங்க ஒண்ணு கவனிக்கணும். இங்க இந்த 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 சப்ஜெக்டே எதை பத்தி பேசுறாருன்னு சொன்னா தூக்கமும் வேலையும் அப்படின்றத பத்தி பேசுறாரு. So here the subject is actually deals with work and sleep. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாருங்க, இந்த ஞானி ஒண்ணு ஒரு அறிஞ்சிட்டு தான் இது கேட்கிறாரு. அவர் தூக்கம் தேவையில்லைன்னு அவர் ஒரு இடத்துலயும் சொல்லல. So here the wise man doesn't say that you don't need any sleep. பாருங்க, உதாரணமா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 80 வருஷம் உலகத்துல வாழ்றவங்க தங்க வாழ்க்கையில 26 வருஷம் தூக்கத்திலே கழிச்சிடுறாங்களாம். So when you take the statistics and see people who live roughly 8 years in this world, they spend almost 26 years in sleeping. எவ்வளோ? How many years? 80 வருஷத்துல 26 வருஷம் தூக்கத்திலே போய்டுமா. In 80 years you almost spend 26 hours in sleeping. இன்னும் பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட தூங்குறாங்க. Some people also sleep more. So நமக்கு 80 வருஷம் நம்ம கையில இருக்குன்னா ஒரு 50 வருஷம் தான் நாம உண்மையா விழித்திருந்து வேலை செய்யற ஆண்டுகள். So it means that if you have 80 years in your hand, we just stay awake and work only for 50 years. நீங்க நேற்றைக்குள்ள டிவோஷன் கேட்கலனா தயவு செய்து கேளுங்க. If you have not heard yesterday's devotion, kindly listen to it. நான் 30 வருஷம் 80 வயசுல தூக்கத்துல போயிருது அப்படின்னு சொன்ன உடனே தூக்கம் சாபமோ, தூக்கம் நமக்கு ஒரு பாரமோ, அவசியமற்றதோ நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. So when I say almost 30 years are being spent in sleep among the 80 years that we have, don't ever consider that sleeping is a curse or a burden or something that we don't need in our life. இல்ல. No. தூக்கம் ரொம்ப அவசியமானது. Sleeping is very much necessary. தேவனே தூக்கத்தை உண்டு பண்ணினார். It is God who created the sleep. இது மனிதனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. This is not an invention of man. இது மனிதனுடைய சோம்பல் கிடையாது. This is not a laziness of man. தூக்கத்தை தேவன் மனிதனுடைய வாழ்நாட்களிலே தேவன் வைத்தார். So sleep is an act of God which Lord created in the life of man. மனிதனுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, மிருகங்கள் எல்லா ஜீவராசிகள் லைஃப்லயும் தூக்கத்தை தேவன் அதனுடைய நேச்சர்ல அதனுடைய டிஎன்ஏலே ஆண்டவர் வைத்திருந்தார். So not only for human beings but also the Lord has kept this sleep as a portion in the DNA of even the beast and the living creatures. தூக்கத்தை ஒருவன் இழந்தால், தூக்கத்தை ஒருவன் தவிர்த்தால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியாது என்கிற நிர்பந்தம் ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் உண்டு. If a person lacks sleep or avoids sleep, it is seen that he cannot function well in his life. அப்போ தூக்கம் அவசியம்தான், அதை பத்தி இங்க எந்த மாற்று கருத்தே கிடையாது. So sleep is necessary, there is nothing denying here. ஆனா இந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தூங்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா நேரத்தை எப்படி சரியா கையாளணும் அதை பத்தி தான் இங்க பேசுது. But here if you read this passage, it is not against sleep, but here it says about how you are supposed to manage the time. தூங்குகிறாயே அப்படின்னு சொல்லல, ஓ யூ ஆர் ஸ்லீப்பிங் அப்படின்னு அக்யூஸ் பண்ணல. இட்ஸ் நாட் an accusation. இது என்ன சொல்லுதுன்னா எவ்வளவு நேரம் இந்த கேள்வி தான் திரும்ப திரும்ப வருது. It is not accusations asking how you are sleeping, but it says how much more, how long.
அப்ப அங்க என்ன சொல்றாருன்னா, நீ உயிர் வாழ்றதுக்கு தூக்கம் வேணும்பா, ஆனா தூக்கத்தையும் விழித்திருக்கிறதையும் வேலை செய்யறதையும் நீ பேலன்ஸ் பண்ணணும். So here he says you need sleep as you live, but you have to balance between sleep and work. அவர் என்ன சொல்றாருன்னா, தூங்குற தப்பு இல்ல, He says it is not wrong to sleep, ஆனா நீ ஒண்ணு மறந்துடாத, but don't forget one thing. வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு. We have only a limited time in our life. ரெண்டாவது, அந்த குறிப்பிட்ட காலமும் குறைந்து கொண்டே இருக்கிறது. And then it is also lessening time. அந்த குறைகிறதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. No one can control that lessening. ஆனா உனக்கு இருக்கிற அந்த குறுகிய காலம், குறைந்து கொண்டிருக்கிற காலத்தை நீ தூக்கத்திலேயே செலவழிச்சு வேஸ்ட் பண்ணிடாம, நீ தூக்கத்தினுடைய விளைவாக உனக்கு கிடைக்கிற நல்ல பலனை நீ எப்படி பயன்படுத்த போகிறாய் என்பதை நீ பேலன்ஸ் பண்ணணும். But in this limited time and the lessening time you have, you should not waste your time by sleeping alone, but you have to make the best use of the time and the energy that you receive because of the sleep and do your work. நீ 24 மணி நேரமும் விழிச்சிருக்க முடியாது. You cannot stay awake for all 24 hours. அதே போல 24 மணி நேரமும் தூங்க முடியாது. At the same time you cannot sleep for 24 hours. நான் சொல்ல விளக்குதா உங்களுக்கு? Can you understand? இப்படி கூட சொல்லலாம், 24 மணி நேரமும் விழிச்சிருக்க கூடாது, 24 மணி நேரமும் தூங்க கூடாது. You should not be awake for 24 hours, you should not sleep all 24 hours. எப்படி பவுல் சொன்னார் பாத்தீங்களா? Like all Paul said. சாப்பாடு வயிறுக்கு தேவை, வயிற்றுக்காக எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கூடாது. So you need food for your belly, not belly. ஆகாரமே கடவுளா மாறிட கூடாது. Your food should not become your god. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? Can you understand? தூக்கம் தேவை. We need sleep. தூக்கமே வாழ்க்கையா மாறிட கூடாது. But your life should not become sleep. So இதுல பேசிக் क्वेश्चन என்னன்னு சொன்னா, எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம். So here the basic question is how long, how much more. இன்றைக்கு என்னுடைய தியானத்தினுடைய தலைப்பு என்னன்னா, பேலன்சிங் ஒர்க் அண்ட் ஸ்லீப். எப்படி தூக்கத்தையும் வேலையையும் சரி சமமாக கையாள்வது. Today the title of my devotion is balancing work and sleep. இதுல நான் இன்னைக்கு அதிகாலையில எழும்பி இதை தியானிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு இது As I woke up and meditated on this, I was really happy about it. நான் இங்க வர்றது கூட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உட்காந்து தியானம் பண்றது அப்படியே நானே மெய் மறந்துட்டேன். So I was totally taken away as I was meditating. I came late here. அப்போ இதை தியானிக்கும் போது கர்த்தர் என்னுடைய இருதயத்துல 4 வார்த்தைகளை கொடுத்து இதன் மூலமாக இந்த பகுதியை நான் புரிந்து கொள்றது கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். As I meditate on this, the Lord gave me 4 words and helped me to understand the scripture passage. இந்த 4 கான்செப்ட்ஸ் நீங்க கரெக்டா நீங்க கற்றுக்கொள்வீர்களானா, how to balance work and your sleep, இதை பற்றி நம்ம கற்றுக்கொள்ளலாம். So if you understand these 4 concepts correctly, then you can understand how to balance your sleep and work. இதற்கு இன்னைக்கு டெக்னிக்கலா ஒரு டைட்டில் கொடுத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மென்ட்னு சொல்லலாம். So to say technically, you can call it as time management. இன்னொரு விதமா சொன்னா பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மென்ட். In other words, biblical time management. இத வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது, ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குது. So it is Bible that teaches us beautifully here. 4 பகுதிகளில் காலத்தை நாம் ஒதுக்க வேண்டும். So we have to partition or manage our time in 4 parts. 4 பகுதிகளில் நம்முடைய நேரத்தை நாம கையாள வேண்டும் அல்லது பகுத்து கொடுக்க வேண்டும். We have to manage or partition our time into 4 divisions. Number 1, முதலாவது எழுதி கொள்ளுங்க, time to wake up. எழுந்திருக்கிற ஒரு நேரத்தை நாம் சரியாக கையாளணும். Number 1, time to wake up. இந்த வசனத்தை பாருங்களேன். Look at the verse. திரும்ப அந்த கேள்வியை கேட்கிறார் பாருங்க. He asks the questions again and again. எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? How long will you slumber? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? When will you rise from your sleep? கை முடக்கி கொண்டு இன்னும் கொஞ்சம் நித்திரை செய்யட்டும்னு அப்படியே உட்கார்ந்திருப்பியா? And how much more you will say a little sleep, a little slumber, a little folding of the hands. அப்ப இங்க பிரச்சனைனா தூங்குறது பிரச்சனை இல்ல. So here sleeping is not the problem. ஆனா எப்ப எழும்புறதுன்னு தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனை. But the problem is when to wake up. எப்பொழுது? When? ஏன் தூங்குகிறாய்ன்னு கேட்கல. He did not ask why are you sleeping. எப்பொழுது விழித்திருப்பாய்? But he's asking when will you rise up. இப்போ கேள்வி என்னன்னா எப்போ எழும்பணும்? So the question now is when to wake up. எப்போ எழும்பணும்? When to wake up. வேதத்துல நீங்க பல இடங்கள்ல வாசிப்பீர்களானா, If you read அதிகாலையில எழுந்திருக்கிறதை பற்றிய வார்த்தைகளை வேதத்துல எங்கும் எழுதப்பட்டிருக்கிறது. If you read in the Bible, you can see in many places rising early in the morning is being mentioned in many places. இது பழைய ஏற்பாட்டிலேயும் உண்டு, புதிய ஏற்பாட்டிலேயும் உண்டு. This is present in the Old Testament and New Testament as well. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய லைஃப்லயும் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து போய் தன்னுடைய மகனை பலி செலுத்த கொண்டு போனதை பார்க்கிறோம். Even the Old Testament saints, Abraham also woke up early in the morning and took his son for sacrifice. நீங்கள் நீதிமொழிகள் 31:15 வாசிப்பீர்களானால்,
In Proverbs 31:15, if you read, அந்த குணசாலியான ஸ்திரீயை பற்றி வாசிக்கிறோம். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள்னு சொல்லி வாசிக்கிறோம். we read about the virtuous woman. She also rises while it is yet night and provides food for her household and a portion for her maid servants. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து போய் அவர் ஜெபம் பண்ணினார்னு வாசிக்கிறோம். Even if you read about our Lord and Savior Jesus Christ, he rose up early in the morning and went for praying. இப்போ என்ன கேள்வினா, எந்த நேரம் சரியான நேரம்? Now the question is, which is the right time to wake up? சில பேர் 3 மணின்னுவாங்க, சில பேர் 4 மணின்னுவாங்க, சில பேர் 5 மணின்னுவாங்க, சில பேர் ஏர்லி மார்னிங்னா 6 மணி. எப்படி இந்த காலத்தை நம்ம சரியா நிர்ணயம் பண்றது? So some people will say it is 3 a.m., 4 a.m., 5 a.m. Some people call early morning as 6 a.m. But how to rightly manage the early morning hours? நான் சொல்லுவேன், என்னை பொறுத்தவரை நீங்க கேட்டீங்கன்னா, இதுதான் கரெக்டான டைம் ஏர்லி மார்னிங்னு நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. But if you ask me, I will tell you, you cannot correctly define that this is the early morning. உதாரணமாக நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலமும் சரி, நம்முடைய வேதத்தின் காலங்களை நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா 4 o'clock அல்லது 3 o'clock ஏர்லி மார்னிங்னு சொல்லி எங்கேயுமே கிடையாது. So generally when you look at a Bible, you cannot see that 4 o'clock or 3 o'clock as an early morning hour. அவங்களுக்கு தூங்குற டைம் அப்படின்றது எதை வச்சு தீர்மானம் பண்ணாங்க, எழும்புற டைம் எதை வச்சு தீர்மானம் பண்ணாங்க அப்படின்னா, சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தை தூங்குற நேரமாக பார்த்துக்கிட்டாங்க, சூரியன் உதிக்கிற நேரத்தை அவங்க எழுந்திருக்கிற நேரமாக பார்த்துக்கிட்டாங்க. So generally they determine the evening hour and the night hour and the morning hour based upon the sunset and sunrise. அப்போ ஏர்லி மார்னிங்ன்றது அந்த சூரியன் ஒளி வர்றதுக்கு முன்னால இருட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இருட்டை தான் அவங்க ஏர்லி மார்னிங்னு வைத்து கொண்டாங்க. So early morning according to them is the night hour before the sun rises. அப்போ நம்ம ஏர்லி மார்னிங்ன்றதை கரெக்டாக இந்த டைம் தான் அப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணவே முடியாது. So therefore you cannot determine rightly that this is the early morning. பட் ஏர்லி அப்படின்றது எதுக்கு நம்ம சம்மந்தப்படுத்தணும்னா, எனக்கு அதிகாலை எழும்புகிறேன், காலையிலே எழும்புகிறேன்றது நான் எழும்புகிற நேரம் என் வேலைகளை நான் சரியாக செய்வதற்கு போதுமான நேரம் இருக்கிறதா, அதான் முக்கியம். So we determine that early morning based on the work that we have, as to calculate whether I'm able to complete all the works that I'm able to do early in the morning. எனக்கு முன்பாக இருக்கிற செய்ய வேண்டிய காரியங்கள், என்னுடைய உத்தரவாதங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான அளவு நான் ஏர்லியா எழும்புறேனா? So do I get up early enough to fulfill all the works and the responsibility that I have? சரி, 3 முக்கியமான காரியங்களுக்கு நமக்கு நேரம் இருக்கணும் காலையில. So we should have time for 3 important things in our life in the morning hour. முதலாவது, First, தேவனோடு இருக்க நமக்கு டைம் வேணும். First we need time for God. அதனால நீங்க அதுக்கு டைம் நீங்க குறிச்சுக்கணும். So you have to fix a time for that. ரெண்டாவது, Second, உங்களுக்காக கொஞ்சம் நேரம் வேணும். Then time for yourself. உண்மையா இல்லையா? Is it right? நீங்க உங்களுடைய வேலைகளை செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கணும். So you need time to do your responsibilities. மூன்றாவது, மற்றவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு நேரம் இருக்கணும். And then time for others. விளங்கிடுச்சா இப்போ உங்களுக்கு? Can you understand? இப்போ நீங்க கணக்கு போடுங்க, Now எனக்கு எவ்வளவு ஏர்லியா நான் எழும்பணும். Now you calculate how early you have to rise up. இதை வச்சு நீங்க ஒரு கால்குலேட் பண்ணுங்க. Based on this you have to calculate. தேவனுக்கு நான் நேரம் கொடுக்கணும், I should give time for God. எனக்கும் நான் நேரம் கொடுக்கணும், I should give time for myself. மற்றவர்களுக்கு நேரம் கொடுக்கணும். I should give time for others. இது எப்படி விளக்கலாம்? How can we explain this? காலையில் நான் எவ்வளோ சீக்கிரம் எழும்பணும்னா, தேவனோடு நான் நேரத்தை செலவழித்து வேத வாசிக்கிறது, தியானம் பண்றது, ஜெபிக்கிறது, இதுக்கு எனக்கு ஒரு நேரம் வேணும். So as I get up early in the morning, I have to fix a time to pray, to meditate the word of God and spend time with God. என்னுடைய காலையின் ஒரு நாளின் முதல் பகுதியை கர்த்தருக்கு நான் கொடுக்கணும். I have to give the first portion of the day to God. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். I should seek the Lord and his righteousness first. Seek the kingdom of God and his righteousness. அதை தேடுறதுக்கு நான் முதலாவது நேரம் ஆண்டவர் கொடுக்க போறேன். எவ்வளவு நேரம் கொடுக்க போறீங்கன்னு நீங்க எழுதிக்கிடுங்க. So you have to fix how much you're going to give that. ரெண்டாவது, உங்களுக்கு நேரம் வேணும். Next you have to give time for yourself. எதுக்கு? For what? உங்களுடைய சரீரத்தை பராமரிக்க நேரம் வேணும். You need time to take care of your body. அது எக்ஸசைஸா இருக்கலாம். It might be exercise. அது சாப்பிடுற நேரமா இருக்கலாம். It might be a time to eat. நல்ல குளிச்சு உங்களை நீங்க க்ரூம் பண்றதுக்கு டைம் வேணும். It might be a time to shower yourself and groom yourself. அதுக்கு டைம் வேணும். You need to give time. மூன்றாவது, Third, காலையில் எழும்பி மற்றவங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு எவ்வளவு நமக்கு நேரம் வேணும். So how much time I need to help others in the early morning? நிறைய பேர் இதுல மூணுலயும் தப்பு விடுறதுனால தான் ப்ராப்ளம் காலையிலேயே கிளம்பிடுது. Since people find fault in any of these 3 things, there's a problem for them. ஒருவேளை தேவனுக்கு நேரம் எல்லாம் போயிடுது. Sometimes there's no time for God. ரெண்டாவது, நம்ம எழும்புற நேரம் கொஞ்சம் தாமதிக்கிறதுனால சில பேர் குளிக்காம கூட கிளம்பி போயிடுறாங்க. Sometimes when it delays, some people don't even take shower. அவங்க Dress அயர்ன் பண்ணாம கூட போயிடுறாங்க. They don't even press their dresses. ஏன் சொன்னா அதுக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. It's because they say we don't have time.
இன்னொன்று, எல்லா வேலையும் மற்றவங்கள்ட்டே கொடுத்துட்டு ஒரு வேலையும் மற்றவர்களுக்காக செய்யவே மாட்டாங்க. So they will delegate all their work to others and they will never help others to work. இப்போ இது மூணுக்கும் டைம் போட்டு நீங்களே கால்குலேட் பண்ணுங்க, எவ்வளோ டைம் வேணும். So you have to fix time for all these things and calculate how much you require. நீங்க போற வேலைக்கு முன்னால எவ்வளோ டைம் எடுக்கணும்னு சொல்லி பாருங்க, அதான் ஏர்லி மார்னிங். So just calculate the time how much you need before you go for work. This is the early morning. இது மூணுத்தையும் நீங்க சமமா நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குதா? So do you have time to do all these three things? நான் சொல்வேன், that is the right time to wake up. நான் காலை எழும்பி தேவனோட நேரம், எனக்காக நேரம், மற்றவர்களுக்காக நேரம் கொடுக்க முடியாம நான் தவிக்கிறேன்னு சொன்னா நீங்க எழும்புற நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். If I'm not able to manage time for God, for myself or for others in the early morning, then it means that you are not getting up correctly. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இப்போ என்னன்னா, நான் வந்து என் டைமை கரெக்டா மேனேஜ் பண்றேனா, கரெக்டான டைமுக்கு எழும்புறேனா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்றதுக்கு சில பாராமீட்டர்ஸ் பார்க்கலாம். So now let us look at certain parameters to check whether I get up correct at the right time. இந்த பகுதியில் பிரச்சனைகள் குறைவுகள் வருது அப்படின்னா நான் எழும்புற நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். So if you find certain problems in certain portions of your life, it means that you are not waking up right. நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், if you read Ecclesiastes 10:18, மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும்னு போட்டிருக்கு. It says, by much slothfulness the building decayeth, and through idleness of hands the house droppeth through. இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சோம்பலுடைய விளைவு என்னன்னா வீடெல்லாம் வந்து பழுதுபட்டுருமா, அல்லது அது வந்து கெட்டு போயிடும். So it says, கூரை வந்து ஒழுக ஆரம்பிச்சிரும். it says, as a result of laziness the building decays and also the house droppeth. இது அர்த்தம் என்னன்னா, இதோட எஃபெக்ட் வந்து உடனே தெரியாது, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும்னு அர்த்தம். So it means the effect is not seen immediately but after few days. நீங்க உங்க லைஃபே நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, சுய பரிசோதனை செய்தீர்களா, அதுல வந்து கண்டுபிடிப்போம், நான் வந்து தொடர்ந்து சரியா எழும்பாதனால என் லைஃப்ல சில காரியங்கள் ஓட்டையாயிடுது, சிலது ஒழுகுது, சிலது வந்து பராமரிக்கப்பட முடியல, சிலதுக்கு எனக்கு சரியான நேரம் கொடுக்க முடியல அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இந்த எஃபெக்ட்டை பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம சரியா நேரத்துக்கு எழும்பலன்னு அர்த்தம். So even if when you self introspect yourself, you can identify there are certain portions in my life which is totally repaired, which I cannot take care of, which is decayed and which is dripped. So that it means that you have not getting up right time and you are not giving time for all these things correctly. நீதிமொழிகள் 10:26 பாருங்க. Proverbs 10:26, பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். like vinegar to the teeth and smoke to the eyes, so is the lazy one to those who send him. அப்ப என்ன பிரச்சனை? What is the problem here? சோம்பல் உள்ள வந்துருச்சுன்னா நம்ம லைஃப்ல எல்லா பகுதியும் அது பாதிக்க ஆரம்பிக்குது. So when laziness enters your life, it affects all the parts of your life. நீதிமொழிகள் 18:9 பாருங்க. Proverbs 18:9, தன் வேலையில் அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன், அழிவு செய்யறதுக்கு ரொம்ப சகோதரனா இருக்கிறான். whoever is slack in his work is a brother to him who destroys. அப்போ நம்ம கவனிக்கணும், நான் வந்து எழும்புகிற நேரம் தேவனோடு உள்ள நேரத்தை பாதிக்குதா, எனக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை அழிச்சு போடுதா, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வீணாக்குதா, கெடுத்து போடுதா, நான் வேலையில் கொடுக்க வேண்டிய நேரத்தை அது கெடுத்து போடுதா, இதெல்லாம் நீங்கள் யோசித்தீங்கன்னா நமக்கு தெரியும் கொஞ்சம் கிளாக்கை வந்து நான் கொஞ்சம் சீக்கிரம் மாற்றணும். So we have to calculate and see, is the time that I wake up, is it affecting the time that I give to God? Is it affecting the time for myself, or it is affecting the time that I give for others? Then it means that you have to change your clock. ஒரு பெரிய இண்டிகேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சோம்பலாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேட்டர், ரொம்ப அழகான இண்டிகேட்டர் இதே பகுதியில் இருக்கு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. So a good indicator to identify that you are lazy, you can find in Proverbs chapter 6 and verse 11. சோம்பேறியா இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? How will be the life of a lazy man? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் இருக்கும். Your poverty shall come on you like a prowler and your need like an armed man. நான் சொல்றது நீங்க உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன், நான் வேகமா போறேன் எனக்கு தெரியுது. I'm going a bit fast, I think you can understand it. ஒரு சிம்பிள் வே இண்டிகேஷன், ஒரு பல்ப் எரியுதுன்னா என்னன்னா, நான் வேலை செய்கிறேன் ஆனால் முடிவு வந்து தரித்திரம், முடிவு வந்து செழிப்பே கிடையாது, வளர மாட்டேங்கிறேன், முன்னேற மாட்டேங்கிறேன், இருந்த இடத்துல இருக்கிறேன், அல்ட்டா கீழே இறங்கி போயிட்டே இருக்கேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் சோம்பல் குடி கொண்டுருச்சுன்னு அர்த்தம். So if you see that I'm working hard but I think there is poverty in my house, I could not go further, I do not progress, but just going behind and lacking behind, it means that laziness is in your house. என் வாழ்க்கையில் ரிக்ரெஷன், பாவர்ட்டி உள்ள வருது அப்படின்னா அப்போ எனக்கு சோம்பல் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். If there's poverty and regression in your life, it means that laziness is present in your life. நம்ம லைஃப் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நமக்கு தெரியணும், தேவனோடு உள்ள நேரம்
எனக்காக கொடுக்குற நேரம், மற்றவர்களுக்கு கொடுக்குற நேரம், வேலை கொடுக்குற நேரம், எல்லாத்துலேயுமே வந்து தரித்திரம் இல்லை, எல்லாத்துலேயும் வந்து ஒரு வளர்ச்சி மேம்பாடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நான் சோம்பலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். So if you research and your life and see, and if you find there is poverty in your life, and if there is no poverty, that if you can go progress and go up and exalted, it means that you give correct time for everything. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the அப்போ Lord. டைம் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா டைம் டு வேக் அப். The first portion in time management is time to wake up. முதலாவது எழுந்திருக்கிற நேரத்தை நீங்க சரி பண்ணுங்க. First you have to fix your time to wake up. எந்த அளவுக்கு எழும்பணும்? How early should get up? எவ்வளவு ஏர்லி எழும்பணும்? எவ்வளவு சீக்கிரமா எழும்பணும்? How early should you wake up? தேவனோடு இருக்கிற நேரம், time for God, நமக்குன்னு இருக்கிற நேரம், time for yourself, மற்றவர்களுக்கு அல்லது குடும்பத்தாருக்கு இருக்கிற நேரம், time for others and family, நான்காவது வேலைக்கு இருக்கிற நேரம், and fourth time for your work. இதை எல்லாமே அகாமடேட் பண்ற மாதிரி ஒரு நேரம் என் லைஃப்ல ஏர்லியா எழும்பணும். So I should get up early enough to accommodate all these things in my life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஏன் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா, Why do I teach all these things? இன்னைக்கு அதிகாலைன்றது நிறைய பேருக்கு வித்தியாசமான நேரங்களா மாறிடுது. Today the early morning has become different for many people. காலையில 9 மணிக்கு வேலைக்கு போறவங்களுக்கு 5 மணியோ 4 மணியோ அதிகாலை. For people who go for work at 9 a.m., 4 or 5 o'clock is the morning hour. இன்னைக்கு நம்ம நாட்டில் பெரும்பாலான இளைஞர்கள் இரவு முழுவதும் வேலை செஞ்சுட்டு காலையில் 5 மணிக்கு படுக்க போறாங்க. Today most of the young people in our nation, they work the entire night and go to sleep only the 5 a.m. in the morning. அவங்க எழும்புறது எப்பனா மதியானம் 12 மணி தான். They will get up only at 12 o'clock in the afternoon. அவங்க வந்து இந்தியன் டைம்ல தூங்கி எழும்புறது இல்ல, அவங்க அமெரிக்கன் டைம்ல இங்கிலாந்து டைம்ல தூங்கி எழும்புறாங்க. They don't sleep in the Indian time, but they sleep and wake up in American and England time. அவர்கள்ட்ட போயிட்டு நீ 4 மணிக்கு எழும்புன்னு சொன்னா நான் வேலையில இருக்கேன் 4 மணிக்குன்னு சொல்லுவாங்க. If you go and tell him wake up at 4 o'clock, he will say that I am in my workplace now. நீங்க 9 மணிக்கு வேலைக்கு போறீங்களோ, நீங்க வந்து சாயங்காலம் 4 மணிக்கு வேலைக்கு போறீங்களோ, நீங்க இந்த 4 காரியத்திற்கும் எனக்கு நேரம் இருக்கிறபடி நான் எழும்பி நான் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத நீங்க கரெக்டா நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா you are waking up at the right time னு அர்த்தம். No matter whether if you go at 9 a.m. in the morning or 4 p.m. in the evening, but if you can accommodate and give time for all these 4 things in your life, it means that you get up at the right time. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா. Glory be to the name of the Lord. ஃபர்ஸ்ட் என்னது? First, டைம் டு வேக் அப். time to wake up. பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எழுந்திருக்கிற நேரத்தை நான் சீர் செய்யணும். The first part of biblical time management is time to wake up. ரெண்டாவது Second, டைம் டு ஒர்க். வேலை செய்கிறதற்கு நேரம். Second, time to work. வேலை செய்கிறதற்கு நேரம். Time to work. 1 தீமோத்தேயு 5:8 பாருங்க. 1 Timothy 5:8. 1 தீமோத்தேயு 5:8. 1 Timothy 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். But if any provide not for his own, and especially for those of his own house, he has denied the faith and is worse than an infidel. நல்லா கவனிக்கணும். Listen carefully. வேலைக்கு நேரம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா 2 காரணம். Why should you give time to work? There are 2 reasons. அதுல வந்து 2 முக்கிய காரியங்களை நீங்க கவனமா பார்த்துக்கணும். You have to look into 2 important things there. முதலாவது உத்தரவாதம் உள்ளவர்களாய் வேலை செய்யணும். First, be responsible. அதுக்கு நீங்க நேரத்தை கொடுக்கணும். You have to give time for that. ஒரு உத்தரவாதம் இல்லாம பொறுப்பு இல்லாம வாழவே கூடாது. Don't live without any responsibility. நீங்க நிறைய பேருக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. Today many people have no responsibility. நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. Many people are educated but they don't go for work. சில பேர் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. Some people will be married but they will not work. வயது வந்திருக்கும், வேலைக்கு போக மாட்டாங்க. They would have attained that age but they will not go for work. அவங்க மற்றவர்கள் இடத்துல வந்து எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு அப்படின்றத உணராமல் வாழ்றவங்க இருக்கிறாங்க. They don't realize that they have a responsibility, that they have to accomplish or exercise to others. சில பேர் நம்ம 40 வருஷம் நம்ம இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் நடந்து போன மாதிரி வானத்திலிருந்து மன்னா பொழியிற உணர்வுல இருக்காங்க. Some people are like the Israelites who walked in the wilderness. They will be with the experience of getting manna from heaven. தாங்க உழைக்காமலே சம்பாதிக்காமலே சாப்பாடு டேபிளுக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. They always expect that they will get their food on their table without even laboring. ஆனா வேதம் சொல்லுது, but the Bible says, நீ உன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக உன்னுடைய வீட்டையும் நீ விசாரிக்கணும். So here the Bible says you have to provide or care for your own people, for your own family. விசாரிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, அவர்களுடைய தேவைகளை நீ சந்திக்கணும். So here in English it says you have to take or provide their needs. அவருடைய தேவைகளை நீ சந்திக்கணும், பூர்த்தி செய்யணும். You have to fulfill and provide their needs. அப்போ நான் வாழ்றது எனக்காக மாத்திரம் வாழ்றது இல்ல. So I don't live for myself. நான் ஒரு பிள்ளையா இருப்பேனானா
நான் ஒரு வயது வந்த வரைக்கும் வர்ற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா என்னை பராமரிக்கிறாங்க. ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா என் பெற்றோரை நான் பராமரிக்கிறேன், அவர்களுடைய தேவைகளை நான் கொடுக்குறேன். If I'm a child, until I attain certain age, my parents will take care of me and provide me everything. And then when I attain my age, then I have to take care of my parents and provide them. அதே போல எனக்கு திருமணமாகி விட்டது. At the same time when I'm married, கணவனாக மனைவியாக எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. நான் என் மனைவியை பராமரிக்கணும், மனைவி என்ன பராமரிக்கணும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்க பிள்ளைகளை பராமரிக்கணும். As a husband and wife, we have a responsibility. As husband should take care of his wife and wife should take care of the husband and both should take care of their children. இதற்கு தான் வேலை. That is why we need work. உத்தரவாதம் உள்ளவர்கள் செய்யறது தான் வேலை. This is the responsible people who do this work. எந்த உத்தரவாதமே இல்லாம சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. So just eating without any responsibility is not a life. அதனால தான் எபேசியர் 4:28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு. That's why Apostle Paul says in Ephesians 4:28, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன்னு போட்டிருக்காரு. Let him that stole steal no more, but rather let him labor, working with his hands the thing which is good, and that he may have to give to him that needeth. தனக்கும் வேணும், மற்றவர்களுக்கு கொடுக்கிறதற்கும் அவன் திருடாம வேலை செய்யணுமா. So he should work so that he can give to himself and also to others that he may not rob it. நல்ல கவனிங்க, வேலை செய்யாதவங்க மற்றவங்க செய்யற வேலையினுடைய வருமானத்தை திருடுறீங்கன்னு அர்த்தம். So people who don't work, it means that they are robbing or stealing the work of other people. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand? நீங்க ஒழுங்கா உங்க உத்தரவாதத்தை நிறைவேற்றலனா இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை நீங்க திருடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். If you don't fulfill your responsibility correctly, it means that you are robbing the income of others work. நான் சொல்ல உண்மைதானே? It is true, right? உண்மைதானே? It is right. இப்ப நான் ஊழியத்தில் இருக்கிறேன். I'm in ministry now. நான் வேலை செய்யாம, நான் பிரயாசப்படாம ஊழியத்தின் பலனை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா மற்றவர்களுடைய உழைப்பினுடைய பலனை நான் திருடிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். If I don't labor or work but just eat the outcome of my ministry, it means that I just rob the income of other people. மற்றவங்களுடைய பிரயாசம், மற்றவங்களுடைய ஒர்க்ல இருந்து வர்ற அவுட்கம் நான் திருடுறேன். I just rob the outcome of the others work. You must ask a question very often. Am I a contributor or am I a consumer? Very important question. நான் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறவனா இருக்கிறேனா, நான் கொடுக்கிறவனா இருக்கிறேனா? Am I a contributor or a consumer? நிறைய பேர் கன்சியூமராகவே இருக்காங்க. எல்லாத்தையும் மற்றவர்களுடைய உழைப்பு, வேர்வை, அவருடைய கஷ்டத்தை எல்லாம் உறிஞ்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. இவங்க ஒண்ணுமே கொடுக்கறது கிடையாது. Today many people remain a consumer. They just extract and eat all the other people's work, their labor, their sweat, but they don't contribute anything. ஒரு பிள்ளை தன் தாயினுடைய பாலை கொஞ்ச காலம் என்ன பண்ணுதுன்னா கன்சியூம் பண்ணுது. A child consumes the milk of its mother for a period of time. கொஞ்சம் வளர்ந்த உடனே பெற்றோருடைய உழைப்பின் வேர்வையின் பலனை அது கன்சியூம் பண்ணுது. And when it grows up, it consumes the outcome of the labor and sweat of their parents. ஏன்னா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனால தான் ஃபீஸ் போய் கட்டறாங்க. It's because their parents work hard, they are able to pay the fees. அவங்க தான் எல்லாம் கொடுக்குறாங்க. They are the one, they provide everything. துணிமணி, டிராவல், மெடிக்கல், நீங்க தங்குற இடம், உங்க போக்குவரத்து எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. So they provide your food, your boarding, your fees, your education, your travel, everything. Clothing எல்லாமே அவங்க தான். They are the one who gives you clothing. என்ன உங்களுக்கு தேவைனாலும் அவங்க தான். Whatever you require, they are the one who provide. ஒரு வயசு வரைக்கும் you are a consumer. நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுறீங்க, உறிஞ்சி சாப்பிடுறீங்க. Until you attain an age, you are a consumer. பட் இதுவே வாழ்க்கையா மாறிட கூடாது. But this should not become your lifestyle. எதுக்காக நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா ஒரு காலம் வரும்போது நீங்க கான்ட்ரிபியூட்டரா மாறணும். So you consume so that you can become a contributor when you attain that age. அதுதான் வேலை. That is the work. இந்த உத்தரவாதம் இல்லாதவர்கள் வேலைக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க. People who are irresponsible will not give time for work. ரெண்டாவது, எப்போ நீங்க வேலையில கரெக்டா டைம் கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் கொலோசியர் 3:23-24 வாசித்து பாருங்க. Second, Colossians 3:23 and 24. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். And whatsoever you do, do it heartily as to the Lord and not unto men, knowing that of the Lord you shall receive the reward of the inheritance, for you serve the Lord Christ. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த வேலையும் நேரம்னு சொல்லும்போது முதல் சொன்னேன் எதுக்கு நேரம் வேணும் அப்படின்னா, எதுக்கு நேரம் வேணும்? முதலாவது எழுந்திருக்க நேரம்.
So when I said time management, biblical time management, first I told time to wake up. ரெண்டாவது வேலை செய்ய நேரம். Second, time to work. யார் வேலைக்கு கரெக்டா நேரம் கொடுப்பாங்கன்னா முதலாவது people who are responsible. People who will give correct time to work, first people who are responsible. உத்தரவாதம் உள்ளவங்க தான் வேலைக்கு நேரம் கொடுப்பாங்க. Only people who are responsible will give time for work. ரெண்டாவது வேலையில மகிழுகிறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தான் வேலைக்கு நேரம் கொடுப்பாங்க. Second, people who rejoice in their work, they give time to work. பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க மனுஷனுக்கு சேவை செய்யல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்றீங்கன்னு சொல்லிட்டு அதை கட்டாயமா வருத்தமா இல்ல மனப்பூர்வமா செய்யுங்க. So here the Bible says you are not serving the man but you are serving the Lord. Therefore whatever you do, you have to do it heartily, wholeheartedly. பாருங்க, ஒரு காரியத்துல நீங்க மகிழ்ச்சியா இல்லனா நீங்க அதுக்கு நேரம் கொடுக்கவே முடியாது. See, if you don't rejoice in anything, you will not give time for that. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand? நீங்க எதுல ரொம்ப மகிழ்றீங்களோ, எதுல நீங்க மனப்பூர்வமா இருக்கீங்களோ, அதுல நீங்க கேட்காமலே தாராளமா உங்க நேரத்தை கொடுப்பீங்க. You give more time, you spend more time in something for in which you rejoice and which you do wholeheartedly. நீங்க ஒரு வேலையில மகிழும் போது அல்லது மனப்பூர்வமா செய்யும் போது, மனதார செய்யும் போது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்க வீணடிக்காம உங்க வேலையை கரெக்டா செய்வீங்க. Only when you rejoice in your work or wholeheartedly do that work, you will not waste that time but do it wholeheartedly and joyfully. எவ்வளவு நேரம் வேலை செய்யறோம்ன்றது முக்கியம் கிடையாதுங்க. It is not important how long you work. சில வேளையில பார்த்திருக்கீங்களா, சில வேலை ஆட்களை வேலைக்கு வச்சிட்டீங்கன்னா 8 மணி நேரம் எல்லாரும் லாகின் பண்ணிடுவாங்க கரெக்டா. ஆனா ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அதே 8 மணி நேரத்தில் ஒருவன் வந்து இவ்வளவு வேலையை வெளியே கொடுத்துருப்பான், அவுட்புட் கொடுத்துருப்பான், இன்னொரு பார்த்தீங்கன்னா பாதி கூட அந்த வேலை நடந்திருக்கு. So if you appoint certain people, you can see that login time would be 8 hours, but certain people will give certain amount of outcome of productivity in that hour. Certain people will not give half the productivity. ஏன் இந்த வித்தியாசம் என்ன? What is the difference? ரெண்டு பேரும் மனிதர்கள் தான், both are human beings. ரெண்டு பேருக்கும் ஒரே நேரம் தான், at the same time that is given. ரெண்டு பேருக்கும் ஒரே அளவீடுல வேலை செய்ய முடியும். So both can work at the same ability. ஆனா செய்யல, but they don't do it. அவுட்கம் டிஃபரண்டா இருக்கு. Outcome is totally different. வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் வந்து மனப்பூர்வமா செய்றான், சந்தோஷமா செய்றான், இன்னொருத்தன் முறுமுறுத்துக்கிட்டே செய்றான். The difference is one does joyfully and wholeheartedly, the other does complaining it. நீங்க வேலையில நேரத்தை கரெக்டா நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னா முதலாவது நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நீங்க ரெஸ்பான்சிபிளா இல்லைன்னா நீங்க வேலைக்கு வந்து நேரமே கொடுக்க மாட்டீங்க. So if you want to manage time rightly in your work, it means that first you have to be responsible. ரெண்டாவது, நீங்க உங்க வேலையில கர்த்தர் கொடுத்த வேலையில சந்தோஷமா செய்யணும். Second, you have to rejoice in your work which the Lord has given you. மூன்றாவது, third, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வாசிக்கும் போது 1 Corinthians 15:10, நான் இருக்கிற தேவ கிருபையினால் இருக்கிறேன், அவர் அருளிய கிருபை விருதமாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. But by the grace of God I am what I am, and his grace toward me was not in vain. On the contrary, I worked harder than any of them, though it was not I but the grace of God that is with me. திரும்ப சொல்றேன், I repeat it. நீங்க ஒழுங்கா வேலை செய்யணுமா, if you want to work well, நீங்க வேலைக்கு சரியான நேரத்தை கொடுக்கணுமா, if you want to give the right time to your work, முதலாவது நீங்க வேலையில உத்தரவாதம் உள்ளவங்களா இருங்க. first be responsible in your work. ரெண்டாவது, நீங்க செய்யற வேலையை மனப்பூர்வமா மகிழ்ச்சியோட செய்யுங்க. Second, rejoice and do wholeheartedly in your work. மூன்றாவது, உங்கள் வேலைக்கு வேண்டிய தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. Third, receive God's grace. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வேலை செய்யுங்க. Receive God's grace for that work and do it. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் எல்லாரை விட அதிகமா பிரயாசப்பட்டேன். எப்படி அந்த பிரயாசம் என்னால் மற்றவரோட அதிகமா பிரயாசப்பட முடிஞ்சதுன்னு சொன்னா, நான் அல்ல, எனக்குள்ள இருந்த தேவ கிருபை தான் அதை செய்தது. Apostle Paul says, I worked harder than any of them. How am I able to work harder other than other people? It's because of the grace of God that is in me. சில வேளையில நம்ம மாம்சத்துல சோர்ந்து போகலாம், பலவீனப்படலாம். ஆனா அதிகமா நீங்க வேலை செய்து கொடுத்த நேரத்தை அதிக ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கணுமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அதிகமா பிரயாசப்படுறதுக்கு அதிக கிருபை எனக்கு தார். Sometimes you may become very tired in your flesh, in your body, but if you want to give more productivity in the time, then ask God, give me your grace. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். We read his mercies are very new every morning. காலையிலே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இங்க நிறைய வேலை செய்யணும், நான் ask early in the morning, Lord, I want to work more today. நிறைய அவுட்புட் கொண்டு வரணும். I want to give more output. எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நான் அதிகமா பிரயோஜனப்படுத்திக்கணும். I should make use of the time that is given to me. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆக கூடாது. I should not waste even a single minute. நான் கையெடுத்து செய்யற எல்லா காரியமும் வாய்க்கணும். So whatever I do, it should be prosperous. எல்லாவற்றிலேயும் தேவனுடைய கரம் என்னோடு இருந்து நான் அதிகமான அவுட்புட் கொடுக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரும். Lord, give me grace that the hand of the Lord may be in everything that I do, that I may give a good output, Lord. உண்மையா சொல்றேன், தேவ கிருபை மாத்திரம் உங்கள் மேல் இருக்குமானா எல்லாரும் அதிசயப்படுவாங்க, உன்னால எப்படிப்பா இவ்வளவு செய்ய முடியுதுன்னு கேட்பாங்க. I tell you truly, if the God's grace is upon you, truly people will be amazed how are you able to give such a
kind of எப்படிப்பா productivity. உன்னால இவ்வளவு கொடுக்க முடியுது? How you are able to give such a great எப்படி output? உங்ககிட்ட இருந்து இவ்வளவு கனி வருது? How can we fetch so much of fruits from you? நீங்க தைரியமா சொல்லலாம், You can say boldly, நான் அல்ல, நான் ரொம்ப அதிகம் பிரயாசப்பட்டேன், ஆனா நான் இல்ல, I worked hard but it is not me, எனக்குள்ள கிரியை செய்த தேவ கிருபை, but the grace of God that is with me, அதிகமா வேலை செய்தேன். that I can work more. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. டைம் மேனேஜ்மெண்ட், பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டைம் டு வேக் அப், எழுந்திருக்கிற நேரம். The first part of biblical time management is time to wake up. பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட்ல ரெண்டாவது பகுதி வந்து டைம் டு ஒர்க், வேலை செய்ய நேரத்தை சரியா கொடுக்கணும். The second part of biblical time management is time to work. மூன்றாவது ஒன்று இருக்கு. The third one, பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட்ல மூன்றாவது பகுதி என்னன்னா, எழுதி கொள்ளுங்க, டைம் டு வைண்ட் டவுன், இளைப்பாற நேரம். the third one, time to wind down. இளைப்பாற நேரம். Time to wind down. மார்க் 6:31. Mark 6:31. மார்க் 6:31. Mark 6:31. இயேசு அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கு அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. And Jesus said to them, come aside by yourselves to a deserted place and rest a while, for there were many coming and going, and they did not even have time to eat. பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட்ல மூன்றாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா, நமக்கு வேலை செய்யவும் எழுந்திருக்க மட்டும் ஞானம் இருந்தா பத்தாது, இளைப்பாறவும் நமக்கு ஞானம் வேண்டும். So the third part of biblical time management is time to wind down. Wind downன்றது gradually relaxing after doing something that has made you tired or weary. உங்களை ரொம்ப சோர்வுற பண்ணின, களைக்க பண்ணின ஒரு வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அப்படியே ஓய்ந்து இளைப்பாறுறது தான் வைண்டிங் டவுன் சொல்லுவோம். Winding down is gradually relaxing after doing something that have made you tired or worried. நல்லா கவனிங்க. Listen carefully. எழுந்திருக்கணும் கரெக்டா, We have to wake up correctly. வேலைக்கு கரெக்டா டைம் கொடுக்கணும். You have to give time to work. அதுக்காகவே வேலையே வாழ்க்கையா மாறிடக்கூடாது. But your work should not become your life. நமக்கு ரிலாக்ஸேஷன் டைம் தேவை. We need a relaxing time. இதுல வந்து ரெண்டு விதமா இருக்கு. There are two kinds of things here. ஒன்று, அனுதினமும் கொஞ்ச நேரமாவது ரிலாக்ஸ் பண்றதுக்கு நம்ம நேரத்தை எடுக்கணும். So we have to take some time to relax every day. ஆனால் எல்லா நாளும் அப்படி கிடைக்காது. But you may not get it all the day. இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க. Even if you look at the life of Jesus, அவருடைய வாழ்க்கையில சாப்பிடுறது கூட நேரம் இல்லையா, அப்படி ஜனங்கள் வருகிறதும் போகிறதுமா இருந்தாங்களாம். so there were people coming and going that they did not even have time to eat. அதனால அவர் டெய்லி ரெஸ்ட் எடுக்க முடியாம போயிட்டாலும் அவர் வந்து தான் லைஃப்ல பீரியாடிக்கலா என்ன பண்ணாருன்னா, கூட்டத்தை விட்டு தனித்து போய் பிரிந்து வனாந்திரத்துக்கு தன்னுடைய சீஷர்களோட போய் கொஞ்ச நேரம் ஓய்ந்துக்கலாம்னு சொல்லி போனாராம். Though he did not get that time daily to rest, but he got that periodical time so that he went to a deserted place along with disciples to rest for a while. சிலருடைய லைஃப் இப்படி இருக்கலாம். Some people's life might be similar. சார் நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. Pastor, what you speak is good. எழுந்ததுல இருந்து படுக்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் ஓய்வு கிடையாது. But right from the time I wake up until I sleep, there is not even a single minute where I can take rest. எனக்கு புரியுது. நான் என் லைஃப் எராட்டிக்கா இருக்கு. I can tell you even my life is erratic. எராட்டிக் டைம்ஸ். It is erratic times. காலையில 3 மணிக்கு எழும்புனேன்னா ராத்திரி படுக்க கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுது. If I get up 3 o'clock in the morning, it takes around 12 o'clock by the time I go to sleep in the night. 3 மணி நேரம் தூங்குறது பெரிய அதிசயமா இருக்கு. So sleeping for 3 hours is really a great miracle. அந்த ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. I don't get time to relax at all. இன்னைக்கு பாருங்க, இப்ப நான் இங்க பேசுறேன். So now I'm preaching here. இப்போ கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன். So I will come finish this after a 8 while. மணிக்கு ஒரு வீடு டெடிகேஷன் இருக்கு. I have a housewarming ceremony at 8 o'clock in the house. அது முடிச்ச உடனே போய் நம்ம சண்டே மார்னிங் சர்வீஸ்க்காக போய் காரியங்களை ஆயத்தம் பண்ணணும். So after that I want to go and make preparation for Sunday morning service. இது முடிச்ச உடனே சாயங்காலம் வந்து நான் போற பிரயாணத்துக்காக இன்னும் நான் சில பேருக்கு வாங்க வேண்டியதை வாங்கலை, இனிமே தான் ஷாப்பிங்கே போகணும். So evening I have to go for shopping to buy certain things for my journey. கிளம்பும் போதே சொல்லிட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு, 4 மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும், ஷாப்பிங் போயிட்டு 6 மணிக்கு அடுத்த டெடிகேஷன் இருக்கு, ஈவினிங் ஒரு வீடு டெடிகேஷன் இருக்கு. So I told when I left my house, I told evening 4 o'clock we should be ready for shopping. By 6 o'clock again I have another housewarming ceremony. இதை முடிச்சுட்டு ராத்திரி எத்தனை மணிக்கு வருவோம் தெரியாது. I don't know when I will return back in the night after this. அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாட்டர்டே எங்களுக்கு லீடர்ஸ் பிரேயர், காலையில 4 to 6, நாளைக்கு காலைல 4ல இருந்து 6 நான் பிரேயர்ல இருக்கணும். So again tomorrow morning we have 4 o'clock to 6 o'clock leaders prayer. அதை முடித்த உடனே 6:30 மணிக்கு ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங், ஒருத்தங்க வீடு கட்ட போறாங்க, அதுக்காக ஜெபம்.
And again 6:30 I have a groundbreaking prayer for that. 6:30 மணி முடிச்ச உடனே அது பக்கத்திலே அடுத்த வீட்ல போய் அவங்க இப்பதான் ஒரு வீட்டுக்கு குடியேறாங்க, அதுக்கு ஜெபம். So next after that I have to go to other house where they are going to the new house now. அது முடித்த உடனே 8 மணிக்கு ஒரு டெடிகேஷன். So again 8 o'clock a dedication. அது முடித்த உடனே கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். And then I have to take COVID test after that. அது முடித்த உடனே 11 மணிக்கு ஒருத்தங்க லாஸ்ட் இயர் இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் டெத் ஆனிவர்சரியில பேசணும். And at 11 o'clock I have a first year death anniversary meeting where I have to preach there. அதை முடிச்சிட்டு வந்த உடனே நாளைக்கு யூத் ரிவைவல் மீட்டிங் இருக்கு. And then tomorrow evening we have youth revival meeting. அதை முடித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா 3 சர்வீஸ்ல பேசணும். And after that Sunday morning I have to speak in 3 services. சாயங்காலம் 3 மணிக்கு புது ஆலயத்துல வந்து தேங்க்ஸ் கிவிங். So again at 3 o'clock in the evening we have Thanksgiving meeting in the new church premises. இதை முடிச்சிட்டு வீட்ல இருந்து ராத்திரி 10 மணிக்கு சூட்கேஸ் தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பணும். And after that at 10 p.m. in the night I have to leave from my house. என் லைஃபும் இப்படிதான் இருக்கு. My life is also similar. ஆனா நான் வந்து யுஎஸ்ல சொல்லியிருக்கேன். But I've told them in US. பாருங்க, நான் வந்து மண்டே ஈவினிங் வந்து இறங்குறேன். See I will be coming there at Monday evening. 2 நாள் என்ன தொந்தரவு பண்ண கூடாது. Please don't disturb me for 2 days. என்ன பண்ண போறேன்? What I'm going to do? நல்லா தூங்கிட்டு இளைப்பாற போறேன். I'm going to sleep well and take rest. அதுக்கு அப்புறமா தான் வேலை. And only then work. சில வேளையில இத போல நான் டெய்லி ரிலாக்ஸ் பண்ண முடியாவிட்டாலும் அக்கேஷனலா பீரியாடிக்கலா சில தடவை எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு ஒரு ஃபுல் டே ஐ ஜஸ்ட் ஸ்லீப் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுவேன். Sometimes if I don't find time to rest every day, periodically or occasionally I just cancel all my appointments and sleep the entire day. அதுக்கு ஏதாவது ஒரு நேரம் வாய்ப்பு கிடைச்சா போய் நல்லா தூங்கிடுவேன். If I get some chances I will go and sleep well. டோட்டலா எல்லா ஃபோன்ல ஆஃப் பண்ணி வச்சிருவேன். I will switch off my phone even. நல்லா தூங்கிடுவேன். I will sleep well. நமக்கே தெரியும், பாடி கிளாக் தெரியும், இதுக்கு மேல போகாது வண்டின்னு தெரியும். Our body clock knows that we cannot proceed further. ஆண்டவர் கூட பாருங்க, அதனால தான் வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு நாள் வச்சிருந்தாரு. That is why Jesus set a rest day or a Sabbath day once in a week. ஆரம்பத்தில், இது நடுவில் இல்ல, ஆரம்பத்திலேயே சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் வீக்லயே ஆண்டவர் வந்து என்ன டிட்டர்மின் பண்ணாருன்னா 6 நாள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் ஓய்ந்துரு. It is not somewhere in the middle. Just on the first week of creation the Lord said we have to work 6 days and rest on the 7th day. அப்ப ஆண்டவருக்கு தெரியுது, நீ அதிகபட்சம் உன்னுடைய threshold எவ்வளவுனா 6 days, அதுக்கு மேல ஒரு நாள் ரெஸ்ட்க்கு போயிடணும். So God knows very well your threshold might be 6 days and beyond that you will not lose your strength. சில பேர் இந்த 7ஐயும் தாண்டி 14 தாண்டி போயிட்டு இருக்கீங்களா? So there are some people who are going beyond 7 and 14 days. ஒரு நாள் லீவு போட்டாகிலும் வீட்ல இருந்து நல்ல ரெஸ்ட் எடுங்க. You just take off from your office and take a rest at home. வேலையே வாழ்க்கையா மாத்திராதீங்க. Don't make work as your life. இது எல்லாருக்கும் பொருந்தாதுன்னு எனக்கு தெரியும். I know this will not be applicable to everyone. சில பேர் டெய்லி ரெஸ்ட் தான். Some people take a rest daily. வேலைக்கு போனாலும் வேலை செய்யறது கிடையாது, அங்கேயும் தூக்கம் தான். Even if they go to work they don't work, they will sleep there. வீட்லயும் தூக்கம் தான். They will sleep at home. போற வழியிலயும் தூக்கம் தான். They will sleep in the travel. சர்ச்சுக்கு வந்தாலும் தூக்கம் தான். Even if they come to church they will sleep. இவர்களுக்கா நான் சொல்லல. I'm not speaking for them. தூங்காமலே சரியா தூங்காம தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கீங்களா? You need periodical rest. Are you working continually without any sleep? Then you need periodical rest. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. எலியா கூட 40 நாள் அப்படியே இரவும் பகலும் நடந்து அவர் ஓரே வரைக்கும் போனாரு, தெரியும்ல உங்களுக்கு? You know Elijah the prophet also, he walked and went and for 40 days he went to Horeb. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். You can read that in 1 Kings chapter 19. ஆனா இதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னா, எழும்ப வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, எழும்ப வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. ஆண்டவரும் கரெக்டா சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தார். But before this incident what happened? He just rose up, he ate, he slept. He rose up, he ate, he slept. God also gave him food correctly. நல்லா கொடுத்து நல்லா ரெஸ்ட் எடு, ரிலாக்ஸ் பண்ணு, ரிஃப்ரெஷ் ஆயிட்டு எழும்பி நடப்போ. The Lord provided him food. You just relax, refresh and take rest and then we walk. அதனால டைம் டு unwind இது ரொம்ப தேவை. So time to wind down is very necessary. டைம் டு வைண்ட் டவுன். உங்க வாழ்க்கையில இளைப்பாறதுக்கு ஒரு நேரம் இருக்கணும். So we should have a time to wind down. இளைப்பாறது வந்து சோம்பல் கிடையாது. So winding down or taking rest is not laziness. நீங்க தப்பா நினைச்சோட சும்மா இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படிலாம் இருந்துடாதீங்க. So don't just think that being idle is I don't like to be idle. இளைப்பாறுதல் என்பது தேவனே தருவது. Rest is something which God gives you. தேவன் கட்டளையிட்டது. It is commanded by God. தேவன் நமக்கு நன்மையாய் தந்தது. The Lord which has given it as a good to us. அந்த பழக்கத்தை, அந்த நேரத்தை என்ஜாய் பண்ணுங்க. You have to enjoy that time. எதுக்காக இளைப்பாறேன்? Why do I rest? திரும்ப எழும்பி வேலை செய்யறதுக்காக. That I may wake up again and work. இளைப்பாறுதலே வாழ்க்கையா போயிட கூடாது. Rest should not become your life. இளைப்பாறேன், I rest, என் பலனை புதுப்பித்துக் கொள்றேன், I renew my strength, எழும்பி
ஆண்டவருக்காக ஓடுவேன், I rise up and run for God. என் உத்தரவாதங்களை நிறைவேற்றுவேன், I will fulfill my என் responsibility. வேலையை செய்வேன், I will do my work. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். I will be a blessing to many. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. கடைசியா ஒன்று, At last, 4 காரியம் சொன்னேன். முதலாவது என்னது? first one, டைம் டு வேக் அப், எழுந்திருக்கிற கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட்ல. ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட், கிறிஸ்டியன் டைம் மேனேஜ்மெண்ட், பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது டைம் ஃபார் ஒர்க், வேலைக்கு சரியான நேரத்தை கொடுக்கணும். மூன்றாவது டைம் டு வைண்ட் டவுன், இளைப்பாற நேரம் கொடுக்கணும். கடைசியாக 4வது ஒரு நேரம் இருக்குது. நம்ம பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான ஒரு காரியம் 4வது, the fourth part of biblical time management, which is very important. எழுதி கொள்ளுங்க. டைம் டு வாட்ச் வித் காட், தேவனோடு விழித்திருக்கிற நேரம். Time to watch with God. டைம் டு வாட்ச் வித் காட், தேவனோடு விழித்திருக்கிற நேரம். Time to watch with God. மத்தேயு 26ஆம் அதிகாரம், Matthew chapter 26, 40ஆம் வசனம் பாருங்க. verse 40. அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்களை நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாகிலும் என்னோடே விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். Then he came to the disciples and found them sleeping and said to Peter, what, could you not watch with me 1 hour? உலகத்தினுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா எழும்புற டைம் சொல்லிக் கொடுப்பாங்க, வேலை செய்கிற டைம் சொல்லிக் கொடுப்பாங்க, ரிலாக்ஸ் பண்ணுற டைம் சொல்லிக் கொடுப்பாங்க. In the worldly time management system, they will teach you the time to wake up, time to work, time to wind down. ஆனால் பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட்டில் இன்னொன்று இருக்குது. என்னென்னா தேவனோடு விழித்திருக்கிற ஒரு நேரம். But in biblical time management, there's one more thing, time to watch with God. இங்கே பேதுருவையும் சீஷர்களையும் பார்த்தே சொன்னார், 1 மணி நேரம் என்னோட விழித்திருக்க கூடாதா? Here the Jesus told Peter and his disciples, could you not watch with me for 1 hour? எந்த நேரம் இது? What is the time? இரவு நேரம். It is a night time. தூங்குற நேரம். It is a time to sleep. ஆனால் ஆண்டவர் சில வேளை அவரோடு தரித்திருக்கும்படி சில நேரங்களை நாம தியாகம் செய்து கர்த்தரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாரு. But the Lord desires sometimes that we have to sacrifice certain time to watch with God. இது எவ்ரிடே கிடையாது, ஒவ்வொரு நாள் இப்படி கிடையாது. This is not every day. ஆனால் சில வேளை ஆண்டவர் நம்மை முழு இரவும் கர்த்தரோடு உட்கார்ந்து தியானித்து ஜெபித்து உபவாசித்து கர்த்தரோடு நம்ம நேரத்தை செலவழிக்கிற சில முக்கியமான சந்தர்ப்பங்களை, முக்கியமான நேரங்களை நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்பார். But the Lord will ask for special occasions and special times in our life where we have to sit at the presence of God, meditate, pray and fast at the presence of God. ஆண்டவர் சீஷர்களை பற்றி அறிந்தார். அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை காலம் வரப்போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். Here the Lord knew very well there's going to come a temptation hour for his disciples. அதனால என்ன செய்தார்னா, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். That's why he said watch and pray lest you enter into temptation. இந்த அனுபவம் நம்ம லைஃப்ல இருக்கணும். We need to have this experience in our life. அதனால இரவுன்றது வெறும் தூக்கத்துக்கு மட்டும் நினைச்சிட கூடாது. Therefore night time is not only for sleeping alone. சில வேளையில ஆண்டவர் நம்மை விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் அழைப்பார். Sometimes the Lord will call us that we may give time to watch with God. விழித்திருந்து ஜெபம், staying awake and praying. Staying awake and praying. அந்த ஒரு அனுபவம் நம்ம லைஃப்ல இருக்கணும். So we should have that experience. சங்கீதக்காரனோட லைஃப்ல பாத்தீங்கன்னா, if you read the life of Psalmist, 119ஆம் சங்கீதம் 147 முதல் 148ஆம் வசனம் பாருங்க. if you read Psalm 119 verses 147 148, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். I rise before the dawning of the morning and cry for help. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்னார். My eyes are awake through the night watches that I may meditate on your word. எப்படி இருக்கு பாத்தீங்களா? How it is? குறித்த ஜாமன் ஒன்று இருக்கான். There's an appointed time. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் பாருங்க, டைம் டு வேக் அப். அப்படி நம்ம எழும்புறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு பாருங்க. தாவீது சொல்றார், அநேக முறை அவர் லைஃப்ல அந்த குறித்த நேரத்திற்கு முன்னாலே எழுப்பிட்டாராம். எதுக்குன்னு சொன்னா கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி. As we learned in the first point, time to wake up, but here David says sometimes the Lord will wake me before that appointed time to wake up so that I may meditate on the word of God. சில வேளையில தூங்க போற நேரத்தை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆண்டவர் டைம் கேட்பாரு. Sometimes the Lord will extend our time much more than our sleeping time. நீ 10 மணிக்கு படுக்க போறேன்னா ஒரு 12 மணி வரைக்கும் என்னோட கொஞ்சம் விழித்திருப்பா, என்னோட ஜெபம் பண்ணு ஆண்டவர் கேட்பாரு. So if you're going to sleep at 10 o'clock, the Lord will ask you to sleep till at 12 o'clock so that you will spend 2 hours with God. சில வேளையில நீங்க வந்து 6 மணிக்கு எழும்புற பழக்கம், 5 மணிக்கு எழும்புற பழக்கம் இருக்குன்னா ஆண்டவர் சொல்வாரு, ஒரு 3 மணிக்கு எழுப்பி விட்டு
ஒரு 2 மணி நேரம் என் வசனத்தை தியானி, என்னோட ஜெபம் பண்ணு ஆண்டவர் கூப்பிடுவாரு. Sometimes when you have the habit of rising up at 6 o'clock in the morning, the Lord will wake you up at 3 o'clock or 4 o'clock and He will ask you to spend some time with the Lord. நீங்க உங்க வாழ்க்கையில உங்க டைம் லைன்ல நமக்கு இருக்கிற காலங்களை பிரயோஜனப்படுத்துறதுல கர்த்தரோடு விழித்திருக்கிற நேரத்தையும் சேர்த்துக்கிடுங்க. So in the timeline that we have to also add this time to be awake and watch with God. கர்த்தர் தாமே நம்முடைய ஜெப நேரங்களையும் ஆசீர்வாதமாக்கி தியான நேரங்களையும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கூட்டி தருவாராக. May the Lord bless this watching hour, the hour of prayer, and also add this time of meditation. இன்றைக்கு தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். I hope today's devotion might be useful to you. எனக்கு இன்றைக்கு காலையில் எழும்பி இந்த தியானத்தை ஆயத்தம் பண்ணும்போது என் உள்ளம் நன்றினால் நிறைந்தது. This morning as I woke up and I meditated on this, I was really filled with grateful. எப்படி இதை கடந்து வந்தேன் நானு? How did I come over this? உண்மையாவே எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. It is really something strange to me. என்னுடைய முயற்சி ரொம்ப குறைவான தேவன் அளித்த கிருபை ரொம்ப பெரியது. My effort is very less, but the grace that the Lord has given is great. 140 நாட்களை முடிக்கிறோன்றது எனக்கு திரும்பி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. So completing 140 days, when you look back, it is really amazing me. நமக்கு முன்பாக 180 டேஸ்னு குறிச்சதுல இன்னொரு 40 டேஸ் இருக்குன்றது எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாவும் இருக்கு. In the 180 days that we appointed, when we have just 40 days ahead, then it is really a great relief to me. ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. On one side I am really afraid. 140 நாள்ல இன்னும் 6ஆம் அதிகாரத்தையே தாண்டாம உட்கார்ந்திருக்கோமேன்னு. So we have not yet crossed chapter 6 in this 140 days. நீங்கள் அனுப்புகிற சாட்சிகள், நீங்க நேரடியாக வந்து பகிர்ந்து கொள்ளுங்க அனுபவங்கள்லாம் கேட்டு என் உள்ளம் பூரித்து விடுகிறது. When I read all your testimonies, when you come and directly and share your testimonies, I am really excited when I listen to கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for the great things that the Lord has done. எனக்கு தெரியும் இந்த மாதிரி டீச்சிங் வந்து எல்லாருக்கும் வழங்காது, எல்லாருக்கும் புரியாது, எல்லாருக்கும் வந்து அது இன்பமா இருக்காது. எனக்கு தெரியும். I know this kind of teaching may not be understood by everyone, may not be taken by anyone, may not be sweet and pleasurable to anybody. எல்லாரும் இதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும். I know everyone will not enjoy this work. பட் இந்த மாதிரி ஒரு டீச்சிங் விரும்புகிறவர்கள் இருக்கிறாங்க. But people who like this kind of teaching are there. I am very convinced I cannot satisfy everybody. God has not called me to satisfy everybody. I am not made for everybody. But in the body of Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில் ஒரு சிலருக்கு இவ்விதமான சிஸ்டமேட்டிக் டீச்சிங் தேவை என்பதை நான் உணர்கிறேன். In the body of Christ, the church, I know there are certain people who need such kind of systematical teaching, and I need that. அது அவர்களுக்கு கர்த்தர் இதை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் பார்த்து கவனித்து கர்த்தருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். And when I observe that the Lord is making this a blessing to such kind of people, I am really grateful to God. இன்றையோட நான் ஒரு சின்ன பிரேக் கொடுக்க போறேன். So by today I am going to take a small break. ஸோ நாளையிலிருந்து கிட்டத்தட்ட இந்த மாதத்தின் முடிவு வரைக்கும் நம்ம வந்து ரீடெலிகாஸ்ட் தான் பண்ண போகிறோம். So from tomorrow until this month end, we will be doing the retelecast only. நீங்கள் அறிந்திருக்கிறது போல வருகிற திங்கட்கிழமை அதிகாலையிலே நான் அமெரிக்க தேசத்திற்கு துபாய்க்கு நான் பயணமாகிறேன். So as you know, coming Monday early morning, I am going to Dubai and America. ஒரு 12 நாட்கள் நான் வெளியே இருப்பேன். I will be there for other 12 days. என்னுடைய பிரயாணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Kindly pray for my travel. இந்த பகுதிகளில் உங்களுக்கு யாராவது அறிமுகமானவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு சொல்லி அங்கே எதேர்ச்சியாக ஆயத்தமான கூட்டங்களுக்காக போவே இல்லை, ஆனால் அங்கே கூட்டங்கள் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டன. அந்த கூட்டங்களில் பங்கெடுப்பதற்கு நீங்கள் அறிவிப்பை கொடுங்கள். So I am not going to conduct any meetings, but all of a sudden these meetings got arranged. So also inform your familiar people whom you have there so that they can take part in this meeting. அமெரிக்காவில் 2 கூட்டங்கள். There are 2 meetings in America. அதே போல துபாயில 3 கூட்டங்கள். And in Dubai I am speaking in 3 meetings. கர்த்தர் தாமே இவைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபியுங்கள், பிரயாணங்களுக்காக ஜெபியுங்கள். Kindly pray that the Lord may bless these meetings and also for our journey. ஒவ்வொரு நாளும் இந்த தியானங்களுக்காக எங்களுக்கு ஜெபிக்கிறவர்களுக்காய் நன்றி. We also thank everyone who are praying for us for this devotion. எங்களை உற்சாகப்படுத்துகிற எல்லாருக்கும் நன்றி. We also thank everyone who are encouraging us. என்னோடு சேர்ந்து ஒரு சிறிய கூட்டம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க. There's a small group who is really working hard along with me. டெய்லி பிரவீனுக்கு வந்து ட்ரில் தான். காலையில் என்னோடு சேர்ந்து என்னோட ஈடு கொடுத்து அவரும் டெய்லி ஹேஸ் டு கம் அண்ட் டிரான்ஸ்லேட். அதற்காக we are very thankful to பிரவீன். அதே போல் ஆடியோ வீடியோ எல்லாரும் காலையில் எனக்கு முன்னாலே வந்து எல்லாம் செட்டப் பண்ணி ஆன் பண்ணி ரெடியாக வைக்கணும். டெய்லி அவங்களுக்கு இப்போ அவங்க ஒர்க் ஸ்கெடியூலே மாறி போச்சு. So even the audio and video department, those people have to come and set everything prior before I come. So their work schedule also changed now. 9 மணிக்கு டெய்லி வேலைன்றது இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு வேலை.
So actually 9 o'clock is a work hour, but for past 1 year, 5 o'clock is a work hour for them. ஆனால் அதையும் பொருட்படுத்தாம அவங்க காலையிலே வந்து எல்லாம் செட்டப் பண்ணி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க என்னோட சேர்ந்து இசை வாசித்து என்னென்ன எனக்கு செய்யணுமோ அவர்கள் செய்கிற இந்த உதவிகள்லாம் இல்லைன்னா என்னால் நிச்சயமாக அதை நடத்தவே முடியாது. So if I don't have such kind of people who come and help me in this audio and video system and music system, I cannot do all these things. அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Kindly pray for them as well. 3 பரீட்சை நடத்தி முடிச்சோம். அதுல வந்து நீங்க காட்டின உற்சாகம் ரொம்ப பெருசு. So we have completed 3 exams and the interest that you showed in all these 3 exams are really great. இன்னொரு பெரிய எக்ஸாம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். So I am organizing another great exam. For the whole Bible. It is for the whole Bible. அதுக்கு நல்ல பரிசுகளும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். So I am also planning to give good gifts for that. சீக்கிரமா இதை பற்றிய நல்ல அறிவிப்புகளை கொடுக்கிறேன். So I will give a good announcement regarding that. கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless all of us. இந்த எக்ஸாம்ஸ்லயே நிறைய பேர் நீங்க வந்து மனப்பூர்வமாக நீங்க நிறைய காணிக்கைலாம் அனுப்பி இந்த ஊழியத்தை நீங்க உற்சாகப்படுத்தி இருக்கீங்க. And many of you also supported us for these exams through your offerings. இந்த டிவோஷன்ஸ்க்குலாம் நீங்க கொடுத்து நீங்க நான் கேட்கல நீங்க கொடுக்குறீங்க. கொடுத்து எங்களை நீங்க என்கரேஜ் பண்றீங்க. I never asked for, but you also encourage and motivate us by offering for these devotions as well. நான் அந்த நீங்க அனுப்பின காணிக்கைகள் ஒரு பைசா கூட நாங்க எடுக்கல. So we have not taken even a single penny out of the offering that you sent. அது அப்படியே ஒரு அக்கவுண்ட்ல சேர்த்து வைத்திருக்கிறோம். That we have accumulated in an account. அதை ஒரு ஞாபகமான ஒரு நல்ல காரியத்தை அதன் மூலமா செய்யணும்னு சொல்லி நாங்க அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஆயத்தமாயிட்டு இருக்கோம். So we are preparing to do a very good thing as a memory for that. அது உங்க எல்லாருக்கும் ஞாபகமா இருக்கும். That might be a memory for everyone. எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். That will be very useful to all of you. So we don't do it for money, nothing like that. அது வந்து கிடைத்த கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், அந்த அக்கவுண்ட்ல அது ஒரு பைசா எடுக்கவே இல்லை. அது அப்படியே சேமித்து வைத்து we want to invest in something so the body of Christ will be benefited. ஆகவே அது சீக்கிரமா நான் உங்களுக்கு சொல்றேன், அது சேர்ந்த உடனே உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். So once that amount is accumulated, I will tell you regarding that so that it will be a blessing to all. கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless us all. நாளையிலிருந்து தொடர்ற ரீடெலிகாஸ்டையும் பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். Also watch the retelecast that will be continuing from tomorrow. That will be a blessing to you. ஜெபிப்போம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. Loving God, thank you for the good lessons that you have taught us. இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுத்த பாடங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்க கிருபை தாரும். Give us grace to make this an experience in our life. யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இனிமேல் கேட்க போகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இதை பிரயோஜனப்படுத்தும். Lord, make this a useful and beneficial one to the one who have heard it and the one who going to listen it further. Lord, வாழ்க்கைகளை வேதத்தின்படி உருவாக்கி மறுரூபமாக்கும். Lord, mold our life according to the word and transform it, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.